ஏற்கனவே ஜனவரி 3ஆம் தேதி இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாம் இதே இடத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அப்போதும் நம்முடைய ஐயநாதன் அவர்களும் திரு பொன்ராஜ் அவர்களும் பங்கேற்று நம்முடைய கருத்துக்கு வலு சேர்த்தார்கள், கோரிக்கைக்கு வலு சேர்த்தார்கள். மீண்டும் ஒரு மாத இடைவெளியில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏன் நடத்த வேண்டும் என்கிற கேள்வி எழுவது இயல்பானதுதான். வட இந்தியாவிலே இந்த கோரிக்கை மிக வலுவாக பேசப்படுகிறது. பெரும் போராட்டமாக வெடித்து வெகு மக்கள் போராட்டமாக இன்றைக்கு மாறி வருகிறது. ஒருபுறம் விவசாய சங்கங்கள் டெல்லியை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மோடி அதானி அரசின் குரல் விலையை நெறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாபெரும் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விவசாயிகளின் போராட்டம் வட மாநிலங்களில் வலுப்பெற்றிருக்கிறது. வழக்கம் போல தென்னிந்திய மாநிலங்கள் அதை நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் கூடாது, அதை முற்றாக தூக்கி எறிய வேண்டும், வாக்குச்சீட்டு முறையே மீண்டும் வேண்டும் என்று வலியுறுத்துகிற போராட்டம் வட இந்திய மாநிலங்களில் வெகுவாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் ஜந்தர் மந்தரில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில்தான் தென்னிந்திய மாநிலங்களிலும் இந்த நெருப்பை பற்ற வைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த குறிக்கோளோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜனவரியிலும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது, பிப்ரவரியிலும் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்திருக்கிறது. சில பேர் குடிசைகளை தேடி போய் நெருப்பு வைக்கிறார்கள், அப்பாவி மக்களின் குடிசைகளை எரிக்க. நாம் நெருப்பு வைக்கிறோம் சனாதன சங்கிகளின் சதி அரசியலை எரிப்பதற்காக, சாம்பலாக்குவதற்காக. கொள்கை நெருப்பை பற்ற வைக்கிறோம், ஜனநாயக நெருப்பை பற்ற வைக்கிறோம். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த போராட்டத்தை நாம் முன்மொழிகிறோம். இது ஒரு முன்மொழிதல் தான்.